டு ஸ்மார்ட் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நம்ம நாஸ்லிமாவும் காடையை வச்சு நம்ம அன்றைக்கி வந்து டிங்கு கோழி செஞ்சுருந்தோம்ல, அது வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. என் மகள் ஸ்கூல் விட்டு வந்து நைட்டு இதே தான் கேட்டுச்சு, அம்மா எனக்கு அந்த டிங்கு கோழி இருக்கா அப்படின்ட்டு. இல்லை பாப்பா, நான் கொஞ்சம் தானே வச்சேன், பகலோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதோட தான் என் பொண்ணுக்கு வந்து காடையில் வந்து அதே மாதிரியாவே நான் வந்து டிங்கி அந்த கோழிக்கு பதிலாக வந்து காடையை வச்சு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நாஸ்லிமாவும் சூப்பராக இருந்துருச்சு. எப்படி நாஸ்லிமா செய்கிறதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம வந்து நாஸ்லிமாவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு தேங்காய் எடுத்திருந்தோம். அதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி பால் எடுத்துக்கணும். நம்ம வந்து ஒரு உலக்கு அரிசி எடுத்திருந்தோம். அதனால் அந்த உலக்குலேயே வந்து நம்ம 2 உலக்கு கொஞ்சம் கூடவும் கொஞ்சமாக தண்ணி வச்சு நம்ம வந்து அப்படியே ஊற்றி வச்சுட்டு, அது கூட வந்து இஞ்சி பேஸ்ட்டையும் போட்டு உப்பு தேவையான அளவு, நம்ம வந்து இந்த ரம்ப இலை அதை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி ஒரு நூலை வச்சு கட்டி நம்ம கலக்கி விட்டோங்க. அந்த செடியில் உள்ள இதையே வச்சு கட்டுனேன். நம்ம கையை வச்சு கலக்கும் வந்து கலண்டுருச்சு. அதோட மறுபடியும் ஒரு நூலை வச்சு கட்டி நம்ம அப்போ தான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது கூட 2 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா கலக்கி விட்டு நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அரிசியை வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம். அந்த அரிசியும் அது கூட போட்டு நல்லா வந்து நம்ம கையை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கறணுமுங்க. கலந்து விட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சாச்சு. நம்ம நல்லா அடுப்பில் வந்து நல்லா வேக விட்டு நம்மளுக்கு வந்து சோறு வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும். என் ஃப்ரெண்டே கேட்டுச்சு, எப்படி உனக்கு மட்டும் சோறு வந்து குலையாமல் பிசு பிசுன்ட்டு அப்பாமல் வருது. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து குக்கரில் வைக்கும்போது இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணியும் அந்த சாதமும் இந்த அளவுக்கு வந்துடணுங்க. வந்து நம்ம நல்லா அடி ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டு நம்ம வந்து விசில் போடணுங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு விசில் நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு 2வது விசிலும் 3வது விசிலும் சிம்மில் வச்சு போட்டு நம்ம உடனே திறக்கக்கூடாதுங்க. நம்ம வந்து மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டு நம்ம அது பொறுத்து திறந்து பார்த்தா சோறு ஒன்றோட வந்து உடையவும் செய்யாது, நம்மளுக்கு கீழே அடியும் பிடிக்காதுங்க. பாருங்கள், நான் ஆக்கிற சோறு எப்படி இருக்குன்னு அழகாக குலையாமல் அழகாக வந்திருக்கா. அது பிரியாணி அரிசி சூப்பராக இருக்குங்க. நாஸ்லிமாவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நம்ம பச்சரிசியில் ஆக்குனால இன்னமும் டேஸ்ட்டாக இருக்குமா. நான் வந்து பிரியாணி அரிசியில் தான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு சோறு என்றைக்குமே வந்து உடையாமல் இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே நாஸ்லிமா செய்யுங்க. இதே மெத்தடில் வந்து நீங்கள் ஆக்கிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.